அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் தியானிக்கப் போகிற வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். சங்கீதம் 31:19 படியுங்கள். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீட்டிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 116வது அதிகாரம் 8வது வசனத்திலே பாருங்கள். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அல்லேலூயா. அப்போ தயவு கிடைத்ததுனால தான், கர்த்தருடைய கிருபை கிடைத்ததுனால தான் அவனும் அவன் வீட்டாரும் உலக அழிவிலிருந்து அவரை பாதுகாத்தார். அல்லேலூயா. நாமும் உலகத்திலே உண்டாகிற மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனங்கள் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் எல்லாம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உலகத்தில் உள்ள அழிவுகளிலிருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யோபு என்கிற ஒரு பக்தனை தேவன் எப்படி பாதுகாத்தார் என்றால், யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கையின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு. இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. போகையிலும் வருகையிலும் நம்மளை பாதுகாத்து அவர் ஆசீர்வதித்து இம்மட்டும் ஒரு குறைவில்லாமல் நம்மளை பாதுகாத்து வந்த தேவாதி தேவன், ஆபத்து விபத்துக்கள் ஏற்படாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து நம்முடைய சபையிலே, வீட்டிலே, ஆவிக்குரிய சபையிலே, வீட்டிலே நிலைத்திருக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நிலைத்திருக்க வைத்திருக்கிறதுனாலே 365 நாட்களும் 365 தடவை பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையினாலே நம்மளை தேற்றி ஆற்றி அரவணைத்து ஆலோசனை கர்த்தராய் இருந்து நம்மளை பாதுகாத்து அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகத்திலே தாவீது என்ன சொல்கிறான் என்றால், கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் என்று சொல்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன் என்று சொல்கிறான். அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றியுள்ள ஆராதனை செய்யும்படிக்கு நாம் சபையிலே கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்கள், என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பாருங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் சொல்லப்படும். அதாவது நமக்கு மறைமுகமான பிசாசானவன் நமக்கு மறைமுகமாக குறி சொல்லுதல், மந்திர தந்திரங்கள் செய்யும்படியாக மற்றவர்கள் மூலமாக ஏவினாலும் அந்த மறைமுகமாக நடக்கிற
விபத்துகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நம்மளை பாதுகாத்தார். அல்லேலூயா. அப்போ யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்கிற வார்த்தையின்படி நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து மீதியானது எடுக்க வைத்து அவர் மிச்சம் எடுக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இம்மட்டு நம்மளுக்கு நடத்தி வந்த தேவன் ஆசீர்வாதமான மழையை கட்டளையிட்டிருக்கிறார், ஆசீர்வாதமான வெயிலையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தை உணரும்படியாக ஆவியானவர் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி ஆலோசனை கர்த்தராக இருந்திருக்கார். சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது, படியுங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தி வந்த தேவன். அல்லேலூயா. ஆகையினாலே நமக்கு நோய்கள் வரும் பொழுதும், பிள்ளைகளுக்கு நோய்கள் வரும் பொழுதும், பிரச்சனைகள் வரும் பொழுதும், சோதனைகள் வரும் பொழுதும் நாம் என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று திகைக்கிற வேளையிலும் கூட பண தேவைகளை தேவன் சந்தித்து இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து வந்தார். அல்லேலூயா. நாம் அனுதினமும் ஏறெடுக்கிற நம்முடைய ஜெபங்களை கூட கர்த்தர் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு பதிலும் தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த மக்களாய் நாம் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. வருகிற 25ஆம் வருடத்திலும் இந்த புதிய ஆண்டிலும் தேவன் நம் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதிகமான, அதாவது என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை செய்வான், என்னை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும், பின்மாறி மலையை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம்